என் கூட சேர்ந்து நீங்களும் ஜம்முன்னு வெயிட் லாஸ் பண்ணணும்னா மறக்காம நம்ம வீடியோ டெய்லி பாருங்க. டெய்லியும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் குடுத்துட்டுருக்கேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெயிட் லாஸ்ன்னு வந்தாவே வாக்கிங்கு. நான் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறேன், 20 கிலோமீட்டர் நடக்கிறேன், ஓடுறேன், ஒடியாருன்னு சொல்லிட்டு கார்டியோலயே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகறக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படியானாலும் ஸ்கின்னு தொட தொடன்னு லூஸ் ஆயிரும். ஸோ வாக்கிங் போறத கமிச்சிட்டு, அது கூட கொஞ்சம் வெயிட் ட்ரெய்னிங் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கறக்கு சும்மா கின்னுன்னு இருப்பீங்க. சரி, இன்னைக்கு நம்ம மேட்டருக்கு வருவோம். நம்ம எபிசோடோட 33. இன்னைக்கு காலையில போய் ஜிம்ல போயிட்டு நல்ல ஒரு ஹெவியான ஒர்க் அவுட்டு. ஏன்னா 2 நாள் கொஞ்சம் ஷோல்டர் பெயின் காட்டி லைட்டா தான் பண்ணேன். இன்னைக்கு நல்லா வச்சு புழிஞ்சு விட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி டெய்லி சிக்கனே செய்றோமே, இன்னைக்கு ஒரு ஸ்டைலுக்கு பிரியாணி செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சேன். அட கருமம் புடிச்சவனே! இது தெரியாமயாடா இத்தன நாள் இருந்த அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் பண்ண வச்சுருச்சு. செம்ம டேஸ்ட்டு. எனக்கு கடையில போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதே மாரி சாட்டிஸ்ஃபைடாவும் இருந்தேன். கில்ட் இல்லாமயும் ஃபீல் பண்ணேன். இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னு சொன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் அனுப்பிச்சு விடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வழியா சாப்பிட்டு லஞ்சுக்கும் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் மண்ட கொடச்சலா தான் இருந்துச்சு. ஆஃபீஸ்னா அப்படிதான் இருக்கும். அப்புறம் மத்தியான வேலைக்கு இன்னைக்கு தான் ஜாலியா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா பிரியாணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தயிர் உள்ளயே செதஞ்சிருச்சு. என்னவா வேணாலும் இருக்கட்டும். இன்னைக்கு இருடி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு, மஜாவான சாப்பாடு. இனிமேல் இத தான் கன்டினியூ பண்ணுவேன் போர் அடிக்கிற வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் டயர்டா ஃபீல் பண்ணேன். அதனால கொஞ்சம் தேங்காய் மட்டும் சும்மா ஒரு துண்டு. அது கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ண மாரி இருக்கும். அதனால சாப்பிட்டு வெளிய வந்தா, நல்ல ஒரு புயல் காத்து. டெய்லி மழை ஓஹோன்னு இருக்கு. இப்ப தான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு போயிட்டு நைட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்கணும் மக்களே! நீங்களும் பத்திரமா இருங்க. டாட்டா பை.